அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஃபெரோஸ் கான். ஒரு நபிமொழி இருக்குது. அதாவது ரசூல்லா தொலை வச்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி போனார், இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தார். கேட்டதுக்கு இன்னும் நான் சுவர்ணத்தையும் நரகத்தையும் பார்த்தேன். சொர்க்கத்தில் அதிகமான ஏழப்பட்ட மக்கள் அதிகமாக இருந்தாங்க, நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லி. இறுதி தீர்ப்பு நாள் இது வரைக்கும் நடக்கல. கயாமத் நடந்ததுக்கு அப்புறம் தான் இறுதி தீர்ப்பு நாள் நடக்கும் இல்லைங்களா? அப்போ சொர்ணம் நரகம்ங்கிறது இன்னும் எல்லாம் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் அப்படின்னு சொல்லி இன்னும் முடிவே எடுக்கல. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு எப்படி அது தெரிஞ்சுச்சு? அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஒரு பெருநாள் தொழுகையில, பெருநாள் தொழுகைக்கு பெண்களும் வருவாங்க இல்லையா, ஒரு பெருநாள் தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்றாங்க. பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியா போயிடுச்சு, பெண்களுக்கு விளங்கல. பெண்களுக்கு விளங்கலன்னு என்ன செய்யறாங்கன்னா, ஆண்களுக்கு மட்டும்தான் அவங்க சொல்றது விளங்குது, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு மைக்கில் அப்ப கிடையாதுல, விளங்கல. பயானம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, அப்படியே போய் பெண்கள் பக்கத்துல கிட்ட போறாங்க. அங்க நின்று அங்க ஒரு பயானம் பண்றாங்க. விளங்கலன்னா பெருநாளைக்கு 2 குத்துபா வைக்கலாங்கிறதுக்கு ஒரு ஆதாரமா வச்சுக்கலாம். விளங்கலன்னா அந்த உரையில் அவங்க என்ன சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தர்மம் செய்ய சொன்னாங்க, பல விஷயங்களை பெண்களுக்காக சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நான் நரகத்துல பெண்களை தான் அதிகமா பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த பயான்ல. அப்ப அங்க 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 இருந்த ஒரு பெண்மணி கூட கேள்வி கேட்கிறாங்க, அதிகமா நாங்க மட்டும் நரகத்துக்கு அதிகமா போகணும், பொம்பளை மட்டும் எனக்கு அதிகமா போகணும்னு கேட்கும் பொழுது, உங்கள்கிட்ட 2 குறைபாடு இருக்கிறது. ஒரு குறைபாடு என்ன, கணவன்கிட்ட நன்றி இல்லாம நடந்துக்கிறீங்க. தக்ஃபுர்னல் அசீர, கணவனுக்கு என்ன செய்றீங்க, நன்றி இல்லாம நடந்து கொள்கிறீர்கள். துக்ஸிர்னல் லான, அதிகமா சபிக்கிறீங்க. பெண்கள்கிட்ட இந்த ஒரு அம்சத்தை நீங்க பார்க்கலாம். நீங்க தினம் ஒரு புடவை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்து ஒரே ஒரு நாள் கொடுக்கலன்னு வைங்க, நீ கொடுத்தியான்னு தான் கேட்பாங்க. 29 நாள் கொடுத்தியான்னு கேட்கவே மாட்டாங்க. இந்த ஒரு நாள் தரல இல்ல, ஏன் தரலன்னு கேட்பாங்க. வழங்குதா? மாசம் மாசம் கரெக்டா பணம் அனுப்பிக்கிட்டு ஏதோ ஒரு நெருக்கடியில ஒரு மாசம் அனுப்பலன்னு வைங்களேன், நீங்க 25 வருஷமா அனுப்புனீங்களே, அது அவங்களுக்கு தெரியவே செய்யாது, அவங்க கவனத்துக்கே வராது, நினைச்சே பார்க்க மாட்டாங்க. நீ எப்படி இப்ப ஜனவரி மாசம் அனுப்புனியா, காசு அனுப்புனியா, இதை 25 வருஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு மாசம் அனுப்பல பாருங்க. இதுல எவ்வளவு செஞ்சாலும் அந்த ஒரு விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடை போட்ட மாதிரி இருக்கிறாங்க. நீங்க என்னதான் சொல்லி கொண்டாலும் சரி, அதுல அந்த இயல்புலையே அவங்கள்ட்ட அது இருக்குது. என்ன தந்துட்டியான்னு கேட்டுருவாங்க. அவங்க எவ்வளவு செஞ்சாலும் சரி, ஆமா கேட்டெல்லாம் வாங்கி தந்துட்டீங்களாக்கு அப்படின்றாங்க. நான் வாங்கி தந்தது எவ்வளவு, வாங்கி தராது எவ்வளவு பட்டியல் போட்டா தந்தது அதிகமா இருக்கும். அந்த அதிகத்தை ஒத்துக்கிற மாட்டாங்க எப்போதுமே. அவங்களுக்கு எது தரலையோ அதை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்றீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ரொம்ப நன்றி கெட்டத்தனமா கணவன் விஷயத்துல நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள். இரண்டாவது ரொம்ப சபிக்கிறீங்க. பெண்கள்கிட்ட அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஆம்பளைய கோபம் வந்தா ஒருத்தவங்க அடிச்சுக்கிடுவான், வழங்குதா? பொம்பளையில கோபம் வந்துச்சுன்னா அவங்க அடிச்சுக்கிற மாட்டாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில எடுத்துக்கிடுவாங்க. அல்லாஹ் தானே ஒரு ஆளை இல்லாம ஆக்குறல, அல்லாஹ் தானே செய்யணும். நீ அழிஞ்சே போயிருவ, அல்லா மாதிரி அழிஞ்சே போயிரு. நீ எப்படி சொல்றது, நீ நாசமா போயிருவ, நீ உருப்படாம போயிருவ. இதெல்லாம் நீங்க சொல்றது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? இது நம்மளும் திட்டுவோம். ஆம்பளை என்ன திட்டுவோம், அட முட்டா பையல, மட பையல, கிறுக்கு பையலமோ. இது அவனுடைய கேரக்டர் சொல்லுவோம். அவங்க எதிர்காலத்தை சொல்லுவாங்க. சபித்தல் என்பது எது சேர்ந்தது, நாளைக்கு நடக்கிறது. நீ தேரவே மாட்ட, அது எப்படி நீ சொல்லுவ? இவன் தேர்வானா தேர மாட்டான்னு உனக்கு என்ன தெரியும்? அதாவது அல்லாஹ்வுல செய்யணும். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும். நீ அல்லாஹ்வா? ஒரு ஆளை சபிக்கிறதுக்கு நீ யாரு? கிறுக்கன்னு திட்டு, முட்டா பையன் திட்டு, மடப்பையன் திட்டு, ஒழுக்கம் இல்லாதவன் திட்டு, மண்டக்கணம் பிடிச்சவன் திட்டு. அவன்கிட்ட என்ன இருக்குன்னு நீ நினைக்கிறியோ அதை சொல்றது வேற. ஆம்பளைக்கு அதான் இருக்கும். ஆம்பளை சண்டை போட்டான்னு சொன்னா என்ன செய்வான்? இப்படிதான் திட்டுவான். எதிர்காலத்தை சொல்லி திட்ட மாட்டான். நீ ஒண்ணு சேரவே மாட்டாடா, ஒண்ணுக்கு உதவ மாட்டாடா. பெத்த பிள்ளையும் சொல்லுவாங்க. பெத்த பிள்ளையும் கோபத்துல சொல்லி சொல்லுவாங்க, நீ கஞ்சா கடைக்கும் ஆக மாட்ட, கல்லு கடைக்கும் ஆக மாட்ட, ஒண்ணுக்கு ஆக மாட்ட. இது இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா எடை போடுறாங்கன்னு பாருங்க. அது அல்லாஹ்வுடைய தன்மைக்கு கடவுள் தன்மைக்கு அவங்க போட்டி போடுறாங்க போது அல்லாஹ் கோபம் ரொம்ப வருது. அதனால என்ன பண்றான் அல்லாஹ், அவங்க நரகத்தில் அதிகமாக பார்க்கிறேங்கிறாங்க. சரி, இவர் அதுல கேள்வி அது இல்ல. இது அவரு இதை வச்சு அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சொர்க்க நரகமெல்லாம் எப்ப? இனிமே தான்.
இப்ப சொர்க்க நரகத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்களா? போகல. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சொர்க்கம் தானங்க. கியாமத் நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல தீர்ப்பளிப்பான். நீலாம் சொர்க்கத்துக்கு போ, நீலாம் நரகத்துக்கு போ அப்படின்னு நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். அப்பதான் சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகவாசி நரகத்துக்கு போவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை நரகத்துல எப்படி பார்த்திருக்க இயலும்? அதான் அவர் கேள்வி. அவர் கேள்வி இந்த சம்பவத்தை வச்சு, சம்பவத்தை நான் வேற ஒரு அறிவுரைக்காக சொல்லிக்கிட்டேன். பெண்கள்கிட்ட அந்த திருத்தம் வரணுங்கிறதுக்காக வேண்டி, அந்த குறைபாடுகளை திருத்திக்கிறதுக்காக வேண்டி நானா நுழைச்சுக்கிட்டாத. அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, நரகம் சொர்க்கத்துக்கு இனிமே தான் போக போறாங்க. நரகத்துக்கு போறவன் இனிமே தான் போக போறான், சொர்க்கத்துக்கு போறவங்க இனிமே தான் போக போறாங்க. இப்பவே சொர்க்கத்தில் எப்படி பார்க்க, இப்பவே நரகத்தில் எப்படி பார்க்க அப்படின்னா, இப்ப அப்பப்ப மொத்தம் நேரம் போயிருவாங்களா? அதான் அவருடைய கேள்வி. இத இந்த ஒரு ஹதீஸ் மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். எல்லாத்துக்கும் ஒரு பதில் தான். என்ன நிறைய வரும்? ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போய் என்ன பண்ணாங்க? பட்டி வாங்குறவர்கள் எப்படி தண்டிக்கப்படுவாங்க அதை பார்த்து நமக்கு சொன்னாங்க. விபச்சாரம் செய்யற பெண்களை பார்த்தேன், அவங்க இந்த மாதிரி தண்டிக்கப்படுறத பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உலகம் படைக்கப்பட்டதுல இருந்து அழிக்கிற வரைக்கும் உள்ள அத்தனை பேரையுமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இப்படி வலது பக்கம் எட்டி பார்க்கறாங்க, அந்த குழந்தைகளை பார்த்து சிரிக்கிறாங்க, இப்படி இடது பக்கம் பார்க்கறாங்க, அதை பார்த்து அழுகுறாங்க. என்னன்னு நான் கேட்டேன். இந்த வலது பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போற பிள்ளைங்க, அதை நினைச்சு அவர் சந்தோஷப்படுறாரு. இடது பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நரகத்துக்கு போற பிள்ளைங்க, அதை நினைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம முதல் தகப்பனார் இருக்காருல்ல, அவர் அழுகுறாருன்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. அப்ப சொர்க்கவாசிகள் இந்த பக்கம் சொர்க்கவாசிகளை பார்க்கறாங்க, அந்த பக்கம் நரகவாசிகளை பார்க்கறாங்க. அப்ப இப்படிலாம் வரும் பொழுது நமக்கு ஒரு குழப்பம் வருது. என்ன குழப்பம்? சொர்க்கத்துக்கு இனிமே தான் போவாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, ஒரு பக்கம் ஏற்கனவே போயிட்டா சொல்றீங்க. முரண்பாடு இருக்குல்ல. இதுல குழப்பம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இனிமே தான் போக போறோம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு இனிதான் போவார்கள், நரகவாசிகள் நரகத்துக்கு இனிதான் போவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜில பார்த்ததா சொல்றாங்கல்ல, அதுல அவங்க அந்த வாசகத்தை அழகா யூஸ் பண்றாங்க. எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் என்னென்ன இன்பங்களை அனுபவிப்பார்கள் என்பது எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, நரகவாசிகள் நரகத்தில் என்னென்ன தண்டனைகள் அனுபவிப்பார்கள் என்பது எனக்கு எடுத்து காட்டப்பட்டதுங்கிறாங்க. எடுத்து காட்டுறது விளங்குதா உங்களுக்கு? எடுத்து காட்டுதல் என்பது நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து காட்டலாம். நம்ம ஒரு கிரவுண்ட் இடத்தை வாங்கி வச்சுக்கிட்டு காலி மனை, அதுல பில்டிங் அஸ்திவாரம் கூட போடல, நம்ம எடுத்து காட்டுறோம். எப்படி? இந்த இடத்துல இந்த பாத்ரூம் படம் போட்டு வெறும் இடம் தான் இருக்கு, வெறும் இடத்துக்கு படம் போட்டுருவோம். படத்தை போட்டு இதான் பாத்ரூம், இதான் பெட்ரூம், இதான் டைனிங் ஹாலு, இதான் ரிசப்ஷனு, இதான் போர்ட்டிகோன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பில்டிங்ல உள்ள எல்லாத்தையுமே அதுக்கு நாளைக்கு எப்படி அமையுமோ அதை கற்பனையில கொண்டு இப்படி கொண்டாந்து காட்ட இயலும்ல. உங்களுக்கு இயலும்னு அல்லாஹ்வுக்கு இயலாதா? உங்களுக்கு இயலும், எனக்கு இயலும், படைச்ச இறைவனுக்கு இயலாதான்னு கேட்கிறேன். நாளைக்கு நடக்கிறத இன்னது செஞ்சால் இன்னென்ன மாதிரி நடக்கும் என்பதை முன்கூட்டி அல்லாஹ் அப்படி அந்த காட்சியை கொண்டாந்து காட்டுவான். இன்னென்ன தப்பு செஞ்சால் இன்னது கிடைக்கும். இந்த ஆண்கள் அதிகமா அப்படி கண்ணுக்கு முன்னாடி தெரியும், ஆண்கள் கம்மியா இருக்கிற மாதிரியும் பெண்கள் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க நமக்கு சொன்னால் நம்ம அதுல இருந்து பாடம் கத்துக்குருவோம், திருந்திக்கிருவோம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இனி நடக்க போற விஷயங்களை முன்கூட்டி எடுத்து காட்டுதல், இப்படி கூட நீங்க பாருங்களேன். இதுதான் அதுக்கு அர்த்தம் என்பதற்கு அந்த ஹதீஸில் ஆதாரம் இருக்கு. எப்படி? மேராஜுக்கு போனாங்கல்ல, அப்ப பிலாலுடைய அந்த சிறப்பு ஓசையை கேட்கிறாங்க. பிலால் இருக்காருல, இங்க மதீனாவுல இருக்காரு, அவர் நடந்து போற மாதிரி ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்குது. இங்க துனியாவுக்கு வந்த பிறகு பிலாலை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ என்ன அமல் செஞ்ச, உன்னுடைய ஓசையை நாங்க கேட்டனே அப்படின்ன உடனே அவர், நான் ஒழு செஞ்ச 2 ரக்காத் தொழுவாம இருக்க மாட்டேன், இதை தவிர சிறப்பா நான் ஒண்ணும் செய்யல அப்படின்னு அவர் சொல்வார். அப்ப இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, பிலாலுடைய அந்த ஓசையை கேட்டாங்கல்ல, பிலால் அங்கே போயிருந்தாரு, இங்கதான் இருக்கிறாரு, அங்க அவர் போகவே இல்லை. பிலால் என்ன பண்ணல, ஆமா நான் தான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன்னு சொன்னாரா? ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஆமா நான் தான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன். அவருக்கே தெரியாது, அவர் இங்க இருக்கிறாரு, அவருடைய இந்த ஓசையை கேட்கிறாங்க, ஆனா அவருக்கே தெரியல. ஏறக்குறைய கனவுல பாக்குற மாதிரி வைங்க.
நமக்கு காட்டுறான், எங்கேயும் இருக்கிற ஒரு ஆளை நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி கொண்டாந்து காட்டுற அல்லாவுக்கு இறை தூதருக்கு எடுத்து காட்ட முடியாதா? அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை எடுத்துக்கிறங்க. வலது பக்கம் பார்க்கிறார், அனைத்து சொர்க்கவாசிகள் அங்க இருக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு சொர்க்கவாசிகள் வச்சுக்கிறோம், நம்மளும் அங்க இருந்திருப்போம்ல, நம்ம பிறக்குமதி இருந்திருக்கிறோமே, அது பிறக்குமதி போயிருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி பார்க்கிறாராம், வலது பக்கம் பார்த்து சிரிக்கிறாராம். ஏன் எல்லாம் சொர்க்கத்துக்கு போற பிள்ளைங்க. இடது பக்கம் பார்க்கிறாராம், நரகவாசிகள் எல்லாம் பார்த்து அழுகுறாராம். அப்ப நரகத்துக்கு போற 50 பேர் அங்கிட்டு இருந்திருக்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போற 50 பேர் இந்த பக்கம் இருந்திருக்கிறான். நம்ம சொர்க்கமும் அல்லாஹ் காப்பாத்து சொர்க்கம்னு வச்சுக்கிறோமே, நம்ம சொர்க்கத்துக்கு போறேன்னு வைங்க, நம்மளும் அங்கிட்டு இருந்திருப்போம்ல கண்டிப்பா. நம்ம பிறக்கவே இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்ற காலத்துல, பார்க்கிற காலத்துல நம்ம பிறக்கல, ஆனா நம்ம அங்க இருந்தோம். நம்ம பிறக்கல, 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அங்க இருந்தோம். அப்படின்னா நம்ம இருந்தோமா? அல்லாஹ் எடுத்து காட்டினா? அல்லாஹ் எடுத்துக்க, நம்ம இருக்கல, நம்ம ஒண்ணு பிறக்கவே இல்லை. அப்ப நம்ம இருக்கிற மாதிரி அவன் நினைத்தால் எடுத்து காட்ட இயலும். அதனால ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்தாங்க, அதை பார்த்தாங்க, இதை பார்த்தாங்க, என்ன ஹதீஸ் நீங்கள் படித்தாலும் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இனிமேல் தான் ஒருவர் சொர்க்கத்துக்கு போவார், இனிமேல் தான் ஒருவர் நரகத்துக்கு போவார். இனிமேல் தான் எப்ப? ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு, சொர்க்கவாசிகளையும் நரகவாசிகளையும் விசாரிக்கப்பட்ட பிறகு, இறைவன் தீர்ப்பளித்த பிறகுதான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் போவாங்க. ஆனால் இறைவன் நாடினால் எடுத்துக்காட்ட இயலும். இப்ப முரண்பாடு ஒண்ணும் கிடையாது. இஸ்லாத்துல எதுவும் முரண்பாடு கிடையாது. சரியான முறையில் புரிந்து விட்டோம்னு சொன்னா தெளிவாகி போயிடும்.